பெருமாள் முருகன் சிறுகதைகள். வரிதறி. வாசிப்பது சந்தீப். தாத்தன் செத்தபோது குமரேசனுக்கு 7-8 வயதிருக்கும். அந்த ஊரில் வயிற்றுப்பாட்டுக்கு பிரச்சினை அவ்வளவாக இல்லை என்பதால் ஓராண்டுக்கு மேல் நிலையாக அவன் குடும்பம் அங்கே தங்கியிருந்தது. பறவைகள் கும்மாளமிடும் ஏரிக்கரையோரப் பாறை சிறுகுடிசை அவர்களின் வசிப்பிடம். நீர்ப்ப பறவைகளை வேட்டையாடுவது அவர்களின் தொழிலல்ல. ஊரார் யாரும் எச்சமயத்திலும் பறவைகளுக்கு ஊறு விளைவிப்பதில்லை. ஆகவே அவற்றோடு விளையாடி மகிழ்ந்திருந்தான். தாத்தா பாட்டியுடன் அவன் குடும்பமும் சித்தப்பன் குடும்பமும் என 12-13 பேர் இருந்தார்கள். பாட்டிக்குத் தினம் ஒரே வேலை. முன்னிரவில் ஊருக்குள் போய் வருவாள். 3 சட்டிகளே அவள் சொத்து. அவள் கைச்சட்டியில் சோறு நிறைந்திருக்கும் நாளில் நிறசட்டி கட்டியாழ்ற மவராசருங்க ஊரு என்பாள். குறைந்திருப்பின் கழுவிக் கமுத்துன வெறுஞ்சட்டி பிசுனாரி ஊரு என்பாள். தூங்கிவிட்ட பிள்ளைகளையும் எழுப்பிக்கை நிறையக் கொடுப்பாள். பெரும்பாலும் கம்மஞ்சோற்று உருண்டைகள் சாற்றோடு கலந்து கிடக்கும். களியைத் தனிச்சட்டியில் வாங்கியிருப்பாள். உருண்டைகள் மிஞ்சினால் தண்ணீரில் போட்டு வைப்பாள். ஊறிய களியை கரைத்து குடித்துவிட்டு பகலெல்லாம் பெருவேம்பின் அடியில் சுகமாகப் படுத்திருப்பாள். அவளுக்கு விருப்பமிருந்தால் விறகு வெட்டுவது, தண்ணீருக்குப் போய் வருவது எனச் செய்வாள். 3 சட்டிகளையும் கழுவிச்சூற்று நாற்றம் போக வெயிலில் உலர்த்துவது தவறாத வேலை. அவன் அம்மாவும் சித்தியும் மற்ற பெண் பிள்ளைகளும் கட்டைக்கொடி வெட்டி வரக்காடு காடாக சில நாள் போவார்கள். நீண்டு செல்லும் கிழுவை வேலிகளில் கட்டைக் கொடிகள் எரிக்கிடக்கும். நடுவிரல் தடிமன் அளவு பெருத்த கொடிகளையே வெட்டுவார்கள். ஓரளவு கொடி சேர்ந்ததும் அவை வெயிலில் காயும். இணக்கம் கிடைக்கும் அளவு வாடியதும் கொடிகளைக் கொண்டு ஒட்டுக்கூடை பின்னுவார்கள். 5-6 கூடை சேர்ந்ததும் அவற்றைக் குடியானவர்களின் காடுகளுக்கு எடுத்துச் சென்று கொடுத்தால் தவசமோ பணமோ கிடைக்கும். ஓரிரு சந்தைகளுக்கும் போவதுண்டு. கட்டைக்கொடியை துண்டிக்காமல் வெகுநீளம் விட்டு அவர்கள் பின்னும் ஒட்டுக்கூடை மீது குடியானவர்களுக்கு பெருவிருப்பம். கட்டைக்கொடி காயக்காய ஒட்டுக்கூடை லேசாகும். சாணியும் குப்பையும் அள்ளவும் உதறவும் அவையே வாகு. அரிவாளால் வெட்டினால் ஒழியத் துண்டாகாது. வெகுநாள் உழைக்கும். அந்தியில் மட்டுமே ஏரிக்குள் அடுப்பு புகையும். பெண்களின் வருமானம் சோற்றுக்குப் போதும். சாறு காய்ச்ச ஆண்கள் எப்படியும் கறியை தயார் செய்து விடுவார்கள். நாள் முழுக்க ஆண்களுக்கு அதுதான் வேலை. பகலெல்லாம் புதர்களையும் வங்குகளையும் அணைந்து கிடப்பார்கள். வெள்ளாமை காலத்தில் இரவுகளிலும் அவர்களின் வேட்டை தொடரும். எலி, பெருக்கான், முயல், உடும்பு என ஏதாவது ஒன்று தினமும் மாட்டிக்கொள்ளும். காடை, கிழதாரிகளை கண்ணி வைத்துப் பிடிப்பார்கள். அந்த ஊரில் தென்னைகளும் இருந்தன. அவற்றில் அணில்கள் எரிக்குரம்பைகளைக் கடித்து உறிஞ்சித் துப்பும். தென்னைக்காரர்கள் தேடி வந்து அணில்களைப் பிடிக்கச் சொல்வார்கள். கிட்டி வைத்தால் ஓரிரு நாட்களில் அணில்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். அணில்கறி நெய் வடியும் ரசி. விதவிதமான கரிச்சுவை கண்டு சுற்றித் திரிந்தான். தாத்தனுடனும் அப்பனுடனும் காடு மேடாகத் திரிந்து கொண்டிருந்தவனைக் கட்டாயப்படுத்தி மதிய உணவுக்காக பள்ளிக்கூடத்தில் வைத்தார்கள். அவன் சோட்டுப் பையன்களை வாத்தியார் குறிவைத்து பெருமளவு வெற்றியும் பெற்றிருந்தார். மதிய உணவு திட்டம் தொடங்கிய சமயம் அது. சில நாள் போவான். சில நாள் எங்காவது ஓடி ஒளிந்து கொள்வான். கோதுமைச் சோறு போடும் நாளில் அவனை பள்ளிப் பக்கமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு வாத்தியார். சிறு குழந்தையில் எலிக்குஞ்சு போல இருந்ததால் எலியான் என்றே அதுவரை எல்லாரும் அவனைக் கூப்பிட்டார்கள். வாத்தியார்தான் அவனுக்கு பெயர் சூட்டினார். அவனை அடிக்க மாட்டார். செல்லமாக ஏதாவது சொல்வார். அடித்தால் ஓடிப் போய்விடுவான். பள்ளியில் எண்ணிக்கை குறைந்து போகும். அதனால் அந்தச் செல்லம். பெயர் சூட்டியிருந்தாலும் அது அட்டெண்டன்ஸ் பெயர்தான். நாடோடி பயலே என்று கூப்பிடுவார். உடக்கானையும் பல்லியையும் தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவாண்டா இவன் என்று அவ்வப்போது கேலி பேசுவார். ஊர் முழுக்க குடியானவர்களே வசித்தனர். அந்தப் பெண்கள் பன்றிக் கறி சமைக்கவும் மாட்டார்கள். சாப்பிடவும் மாட்டார்கள். ஆனால் ஆண்களை அப்படிச் சொல்ல முடியாது. அவர்கள் பன்றி வெறியர்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறையேனும் சாப்பிடாவிட்டால் வெள்ளையனால் முடியாது.
உடம்பு சூடாயிருச்சு என்றோ ஒழுங்கா வெளியில போக முடியல என்றோ அவர் யாரிடமாவது சொல்ல ஆரம்பித்தால் பன்றிக்கரைக்கு அடி போடுகிறார் என்று அர்த்தம். அடுத்த ஒரு வாரத்திற்குள் அப்படி இப்படி என்று 10-15 கூருக்கு ஆள் சேர்த்து விடுவார். கூறு 2 ரூபாய். பன்றியைப் பொறுத்து கூறுகளின் எண்ணிக்கை மாறும். 10 பேர் சேர்த்து அவர்களிடம் 2 ரூபாய் முன்பணமும் வாங்கியாயிற்று என்றால் உடனே பன்றி தேட ஆரம்பித்து விடுவார். மனைவியை சமாளிப்பதுதான் அவருக்கு கஷ்டம். பேச்சுக்கு பேச்சு பீத்தின்னி என்று திட்டுவாள். பன்னிக்கறி திங்கலின்னா இந்த பீத்தின்னிக்கு வீங்கிப் போயிரும் என்று சாடை பேசுவார். எந்தக் குடியானச்சியாச்சும் உருவான பன்னென்னு சொல்லுவாளா என்பதோடு அவர் நிறுத்திக் கொள்வாள். வீட்டுக்குப் போவதைத் தவிர்த்துவிட்டு காட்டுப் பக்கமே சுற்றிக் கொண்டிருப்பார். சுற்று வட்டாரத்தில் பன்றி வளர்க்கும் இடங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. தினம் ஓரிடம் என்று போய் வருவார். 10-11 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போவார். காலை நேரத்தில் முருவான்கள் சுறுசுறுப்பாகப் போய் உணவு தேடிவிட்டு வெயில் நேரத்தில் வந்து வீடடைந்து படுத்துக் கிடக்கும். அவரோடு பேச்சுத் துணைக்கு என்று பெரும்பாலும் குமரேசனின் தாத்தனை கூட்டிச் செல்வார். தாத்தனை அந்த ஊரில் எல்லாரும் பூச்சி என்று கூப்பிடுவார்கள். பூச்சியிடம் மனசனாட்டம் வேவாத வெயில்ல எந்த மிருகமும் வேலை செய்யாதப்பா. வெயில் நேரத்துல ஊடடைஞ்சு சுகமா இருக்கோணும். முருவான பார்த்தே அத தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்வார். கிழடாகவும் இல்லாமல் பிஞ்சாகவும் இல்லாமல் பருவமாக பார்த்து முடிவு செய்வார். பூச்சி என்ன சொல்கிறார் என்று கேட்டுக்கொள்வார். 4-5 இடங்களையும் பார்வையிட்டு விட்டுத்தான் விலை கேட்க ஆரம்பிப்பார். விலை படிந்தால் ஒரு வாரம் தவணை சொல்லி முன்பணமும் கொடுத்துவிட்டு வருவார். முடிவானதும் எத்தனை கூறு வரும் என்பதையும் கணக்கிட்டு விடுவார். இன்னும் ஆள் சேர்க்க வேண்டியிருந்தால் அதற்கு முயல்வார். பார்க்கிற ஆட்களிடம் எல்லாம் முருவான பாக்கோணுமே அப்படியே வெள்ளாட்டுக் கெடா மாதிரி. பீத்திங்கர பக்கமே உடாத வளத்தரான பாரங்கன். குச்சிக்கிழங்கு மாவு போட்டு திங்கடிக்கிறான். டவுனு பக்கம் போயி சோத்தோடு நீத்தண்ணி கொடங்கொடமா எடுத்தாந்து ஊத்தறான். அதவ உலும்பி திங்கறத பாக்கோணுமே. நம்பளுக்கும் ஆசையா இருக்குது. நாம்ப ஆடு வளர்க்கற மாதிரியே தானப்பா. என்ன, ஆட்டோட இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் பாத்துக்க என்பார். அட எல்லா முருவானுமாப்பா பீத்திங்குது. வரப்பிய மறுக்குன்னு திங்கற ஆடுவ கூடத்தான் இருக்குது என்று பலமாதிரி பேசுவார். பன்றிக்கறி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவர்க்கு கூட ஒருமுறை சாப்பிட்டுப் பார்க்கலாம் என்று எண்ணம் தோன்றிவிடும். கறி போடும் நாளாக வியாழக்கிழமையை தேர்வு செய்வார். அன்றைக்கு வேறு பிரச்சனை ஏதும் இருக்காது. ஞாயிறு, புதன்கிழமைகளில் ஆடு, கோழி என்று வீட்டில் செய்யக்கூடும். அதுவா இதுவா என்று யாருக்கும் குழப்பம் ஏற்படும். அதைத் தவிர்க்கவே வியாழக்கிழமை. பன்றிக்கறி போடும் திட்டத்தில் இறங்கிவிட்டால் அவருக்கு பூச்சி துணை இல்லாமல் முடியாது. ஒவ்வொரு முறையும் தாத்தனோடு வருவதாக குமரேசன் அடம்பிடிப்பான். அவர் வலுக்கட்டாயமாக மறுத்துவிடுவார். அவங்க அடிச்சிருவாங்க என்று பயமுறுத்துவார். போய்விட்டு வந்ததும் அங்கே கிடைத்த வறுகரிச் சுவையை நாக்கு நுனியில் நிறுத்திக் கொண்டு அம்மாதிரி இருந்தது என்பார். வறுகரியில் தன் பங்கு குறைந்துவிடும் என்பதால்தான் தாத்தன் தன்னை தவிர்க்கிறார் என்று நினைத்தான். வறுகரியைப் பொறுத்தவரை அங்கேயே சாப்பிட்டுவிட வேண்டும். கொஞ்சம் கூட எடுத்துச் செல்லக்கூடாது என்பது எழுதப்படாத விதி. எப்படியாவது ஒருமுறை அவருக்கு தெரியாமலாவது பின்னால் போய்விட வேண்டும் என்று நினைத்திருந்தான். வெயில் சுளீரென்று முதுகில் சாட்டை வாராய் இறங்கும் வரை கோட்டுவாய் ஒழுகத் தூங்கும் அவனுக்கு தெரியாமலே விடிவேளையில் அவர் போயிருப்பார். தன் தூக்கத்தின் மேல் அவனுக்கு வெறுப்பாயிருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான் நேர்ந்திருக்கும். ஆனால் அவசரமாய் முட்டி அவனை எழுப்பியது. நீங்க கொண்டாந்து குடுக்கற தழையில விக்கிற ரசம் அப்படி இருக்குமாமே. எனக்கு பொரிச்சாந்து குடேன் என்று வல்லாயி வற்புறுத்திக் கேட்டதால் பாட்டி தன் வழக்கத்திற்கு மாறாக வேலி வேலியாய் சுற்றி கிழவங்கொழுந்து முடக்கத்தான் புண்ணாக்குப் பூடு என்று பல தழைகளையும் பறித்துக் கொண்டு போய்க் கொடுத்தாள். அங்கிருந்து பாட்டி வாங்கி வந்த தழை ரசத்தை வயிறு முட்டக் குடித்ததால் அந்நேரத்தில் புரண்டு படுத்து அடக்கப் பார்த்து முடியவில்லை. கண்ணைச் சரியாய் திறக்காமல் எழுந்து பாறை கடந்து போய் நின்றான். பன்னிக்குப் போறன்.
ஒரு கூறு தருவாங்க. ஆளுக்கு 2 தான் வரும். சாறு காய்ச்சிரலாமா என்று தாத்தன் யாரிடமோ கேட்கும் குரல் உணர்ந்ததும் அவசரமாய் மண்டுவிட்டு கோவணத்தை இறுக்கிக் கொண்டு ஓடினான். ஏரி மேட்டில் அவர் ஏறும்போது ஓடிப்போய் தொடையைக் கட்டிக்கொண்டான். காலை அவர் எப்படி அசைத்தும் அவன் விடவில்லை. வருகரி திங்காத விடமாட்ட, சரி வந்து தொல என்ற பின்தான் விட்டான். ஒற்றைக் கையால் தூக்கி அவனைத் தோளில் வைத்துக் கொண்டார். நெடுநெடுத்த அவர் உருவத்தின் மேல் உட்கார்ந்திருப்பது வானில் பறப்பதைப் போல சுகமாயிருந்தது. கோவணம் அசைய அவர் நடப்பது கருங்கல் ஒன்று பெயர்ந்து போவதைப் போலவே தோன்றும். அவர் தலையைப் பற்றிக் கொண்டான். வெள்ளையனின் கட்டுத்தரைக்குப் போய்ச் சேர்ந்ததும் இறக்கிவிட்டார். நேரம் எவ்வளவிருக்கும் என்பது ஒன்றும் அவனுக்குத் தெரியவில்லை. இருள் தேன்கூடாய் அடர்ந்திருந்தது. சாணி அள்ளிய கட்டுத்தரையில் மாடுகள் தீனி தின்று கொண்டிருந்தன. வெள்ளையன் இடுப்பில் வேட்டியைச் சுற்றிக் கொண்டிருந்ததை லாந்தர் வெளிச்சத்தில் கண்டான். அவரும் பேறுரு பெற்றவர்தான். தாத்தனுக்கும் அவருக்கும் இந்த வேட்டி ஒன்றுதான் வித்தியாசம். காட்டில் இருக்கும் போதெல்லாம் அவரும் கோவணம்தான் கட்டியிருப்பார். முழங்கால் வரை நீண்டு தொங்கும் கோவணம். எங்காவது வெளியே கிளம்புவது என்றால் கோவணத்திற்கு மேலேயே வேட்டியைச் சுற்றிக் கொண்டு தோளில் துண்டு ஒன்றையும் போட்டுக் கொள்வார். ஆனால் தாத்தன் எங்கே போனாலும் கோவணம்தான். அவர் கிளம்பியதும் அவனை மீண்டும் தாத்தன் தோளில் ஏற்றிக்கொண்டார். நகரத்தின் விளிம்புக்கு போக வேண்டும். அங்கேதான் ரங்கனின் பன்றிக்கெட்டி இருந்தது. இருளும் நடை வேகமும் இல்லை என்றால் கீழே விட்டு நடக்கச் சொல்லியிருப்பார். எத்தனை பேர் கரை சொல்லியிருக்கிறார்கள் என்று தாத்தனிடம் அவர் வரிசை சொல்லியபடி வந்தார். அதில் சிலரை திட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய இணைப்பயொலிக்காரர் செல்லையனோடு இப்போது பேச்சு இல்லை. பொதுப்பொலியில் நின்றிருந்த வேம்பின் வாதிகளை ஆளுக்கொரு வருஷம் அரக்கி விட்டுக் கொள்வது என்பது அவர்களின் அப்பன் தாத்தன் காலத்திலிருந்து வழக்கம். மரம் பலத்து வாதிகளை பரப்பியிருந்தது. கதவுக்கும் நிலவுக்கும் கூட ஆகும். ஆனால் யாரும் வெட்ட உரிமையில்லை. வெள்ளாமை காட்டில் நிழல் விழுந்து பயிர்களை தீர்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தழைகளை அறக்குவது. 2 பேரும் ஒத்து வந்து மரத்தை வெட்டி விற்கலாம். அதற்குத் தேவை வரவில்லை. அதில் போன வருஷம் தழைகளை அறக்கும்போது கிழக்குப் பக்கம் ஓடியிருந்த வாது ஒன்றை 2 மார்ச் அளவுக்கு செல்லையன் வெட்டிவிட்டார். அதையும் வெள்ளையன் கவனிக்கவில்லை. மம்மட்டிக் காம்பு போட பட்டறைக்குப் போனபோது அவர் செதுக்கிக் கொண்டிருந்த வேப்பங்கட்டையை பார்த்தார். கலப்பைக்கு வாகாகத் தோன்றியது. உங்க பங்காளிதான் கலப்ப செய்யச் சொல்லிக் கட்டையக் கொண்டாந்து போட்டாரு என்று பட்டறைக்காரர் சொன்னார். உடனே புலி வேம்பை போய் பார்த்தார். கிழக்கு பக்க வாது முடமாகியிருந்தது. பொது மரத்தை எப்படி வெட்டலாம் என்று இருவருக்கும் பிரச்சனை ஆகி அடிதடி வரைக்கும் போய்விட்டது. அரிவாளைத் தூக்கிக் கொண்டு செல்லையன் துடியாய் பேசினார். எனினும் வெள்ளையனும் அடங்கவில்லை. அறக்கும்போது அருவா தவறி வாதுல வெட்டு உழுந்திருச்சு என்றும் எங்காட்ட பக்கந்தான வாது நிறைய இருக்குது. அதுல ஒன்ன வெட்ட எனக்கு உரிமை இல்லையா என்றும் செல்லையன் வாதிட்டார். வெள்ளையன் விடவில்லை. ஊர்க்கூட்டம் கூட்டினார். வெட்டிய வாதுக்கு நிகராக வெள்ளையனும் ஒரு வாதை வெட்டிக் கொள்ளலாம் அல்லது அதற்கென 10 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ஊருக்கு தண்டமாக 2 ரூபாய் கொடுத்துவிட வேண்டும் என்றும் நியாயம் பேசிய பின்தான் ஓய்ந்தார். வாதுக்கு நிகராக வாது என்பதை அவர் மறுத்துவிட்டார். அதே மாதிரி வாதை தேடி வெட்டினாலும் யாருடையது பெரிது என்று பிரச்சினை வரக்கூடும். அதனால் 10 ரூபாய் பணத்தை கொடுத்து விடட்டும் என்று சொன்னார். ஊருக்கு முன்னால் உடனொத்த பங்காளிக்கு 10 ரூபாய் கொடுத்ததைச் செல்லையன் மானப்பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார். வேறு வழியில்லை. ஊர்பேச்சைத் தட்ட முடியாது. அதிலிருந்து ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும்போது காரித் துப்பும் அளவுக்கு உறவு முறிந்துவிட்டது. அப்பேற்பட்ட சண்டைக்காரரான செல்லையன் பன்றிக்கறி போடும்போது மட்டும் வெட்கம் இல்லாமல் சிங்கான் மூலமாக தனக்கும் ஒரு கூறு சொல்லியிருந்தார். அந்த விவரம் முதலில் வெள்ளையனுக்கு தெரியவில்லை. 2 கூறு என்று சொல்லி சிங்கான் பணத்தைக் கொடுத்திருந்தார். யார் யாருக்கு என்று அவரும் சொல்லவில்லை. இவரும் கேட்கவில்லை. கூறு கணக்கு போடும்போது எதேச்சையாக கேட்க விஷயம் தெரிய வந்தது. அவனை எப்படி சேர்க்கலாம் என்று கோபமாக கேட்டதும்
பொதுக்காரியம்னா 4 பேரு வரத்தான் செய்வாங்க, அதுல சேக்காளியும் இருப்பான், பகையாளியும் இருப்பான், அதப் பார்த்தா முடியுமா என்று சிங்கான் சாதாரணமாகச் சொல்லிவிட்டார். அதைப் பற்றி விலாவாரியாக தாத்தனிடம் விவரித்துக் கொண்டே வந்தார் வெள்ளையன். குமரேசனின் குடும்பம் அந்த ஊருக்கு வந்த போதிருந்து தாத்தனுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் இருந்தது. அதற்குக் காரணம் பன்றிக்கறிதான். தாத்தனோடு சேர்ந்து அவரும் சில சமயம் வேட்டைக்குப் போவார். உடனொத்த குடியானவனுக்கு ஊருக்கு முன்னால காசெடுத்துக் கொடுத்ததில கெவருதி போச்சுனா இப்ப ஆளு வெச்சு கறி வாங்கி சப்பு கொட்டிக்கிட்டு திங்கறப்ப அந்த கெவருதி போவுலியா என்றார் அவர். அது சரி சாமி என்றார் தாத்தன். அவர் எது சொன்னாலும் அது சரி சாமி என்றே தாத்தன் பெரும்பாலும் சொல்வார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் போல என குமரேசனும் அப்போது நினைத்திருந்தான். தங்காட்டுக்குள்ளதான் நிறைய வாது இருக்குதுன்னு வெட்டனன்னு சொன்னானே, இப்ப எங்காட்டுக்குள்ள போடற முருவாங்கரிய எப்படி திங்க வாய் வருது என்று அவர் வேகமாக கேட்டுக்கொண்டிருந்தபோது ரங்கன் வீட்டுக்குப் போய் சேர்ந்தார்கள். சொப்பியிருந்த இருள்கூடு மெல்லக் கலையத் தொடங்கியது. தோளிலிருந்து துண்டு நழுவுவது போல குமரேசன் கீழிறங்கினான். ஆளரவம் கேட்டோ இருள் விலகுவதாலோ கெட்டிக்குள் இருந்த பன்றிகள் இப்போது லேசாக உருமத் தொடங்கியிருந்தன. வாசலில் படுத்துக் கிடந்த ரங்கனை அவர் காலால் எத்தினார். நடுச்சாமம் வரைக்கும் குடிச்சுக்கிட்டிருந்தா ஊடுன்னு தெரியுமா வாசலுன்னு தெரியுமா என்றார். ரங்கன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்குச் சூழல் புரிபட அவர் குரல்தான் காரணமாயிருந்தது. வெளிச்சம் வந்துவிட்டால் கிட்டிப் பன்றிகள் வெளியேறிவிடும். ஒன்றைப் பிடிக்க வேண்டும் என்றால் அத்தனை எளிதல்ல, பறக்கும் கோழியும் கொஞ்ச நேரத்தில் சங்கிப் போகும். ஆனால் பன்றி வெகுதூரம் ஓடினாலும் சங்காது. துரத்தும் ஆட்கள்தான் ஓய்ந்து நிற்க வேண்டும். அதனால் அவர் கிட்டிக்குள்ளேயே பன்றியை பிடித்துவிடவே இந்த நேரத்தில் புறப்பட்டு வருவார். நாற்புறமும் தோளுயர மண்சுவர் கிட்டிக்குள் ரங்கனோடு தாத்தனும் நுழைந்தார். அவரோடு குமரேசன் வாசலிலேயே நின்றான். நீ எப்படா புடிச்சு பழவப் போற என்று அவர் அவனிடம் கேட்டார். அவன் பயந்து போய்த் தாத்தனின் பின்னால் ஓடினான். அங்கேயே நில்லுடா என்று அவனைத் துரத்தினார் தாத்தன். இருட்டல மாத்தி புடிச்சராதீங்கடா என்று அவர் கத்தினார். ரங்கனின் குரல் பன்றிகளுக்கு பழக்கப்பட்டது போலவே பன்றிகளின் குரல்களும் அவனுக்கு பழக்கப்பட்டிருந்தன. அவர் பேசியிருந்த பன்றியை பிடித்து குரல்வளை மேல் கால் வைத்து ரங்கன் அழுத்திக் கொண்டான். பன்றியின் கால்களை சேர்த்து தாத்தன் கட்டினார். மற்ற பன்றிகள் பயந்து கிட்டி ஓரங்களுக்கு ஓடின. வாய்க்கு கயிற்றுச் சுருக்கால் போட்டு போட்டு வெளியே தாக்கி வந்தார்கள். மரக்கட்டைகளால் கட்டப்பட்டிருந்த பாடையில் பன்றியைப் போட்டு அதனோடு சேர்த்து அவர் கொண்டு வந்திருந்த சேந்து கயிற்றால் இறுக்கிக் கட்டினார்கள். அதைப் பாடை என்று சொன்னால் ரங்கன் கோபித்துக் கொள்வான். 2 பக்கமும் தோளில் வைக்க வாகாக வழவழப்பான ஒற்றைக் கட்டையை நீட்டிவிட்டிருந்தான். அதைப் பல்லக்கு என்றே சொல்வான். ஒவ்வொரு பன்றியையும் ஏற்றி அனுப்பிய பின்னால் எஞ்சாமி பல்லக்குல போவுது என்று சந்தோஷமாக கூவுவான். நிழல் போல வெளிச்சம் பரவியிருந்தபோது பன்றிப் பல்லக்கை அவர் ஒரு பக்கமும் தாத்தன் ஒரு பக்கமும் தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். முன்பக்கமாய் தாத்தன் இருந்ததால் குமரேசன் அவரை ஒட்டி ஓட வேண்டியிருந்தது. புறத்தாண்ட வாடா என்று அதட்டினார். பொடிப்பையனே இந்நேரத்துக்கு எதுக்கு கூட்டியாந்தீடா பூச்சி என்று சலிப்பாகக் கேட்டார் அவர். வருகரி 2 துண்டு வேணுமாம் சாமி. அதுக்குத்தான் பைய தூங்காத எந்திரிச்சு வந்திட்டான். நீங்கதான் சாமி பாத்துக்கோணும் என்று வேண்டுகோள் வைத்தார் தாத்தன். அரியா பையனுக்கு 2 துண்டு குடுக்கறதுல என்ன குறைஞ்சி போயிருது வா என்று அவர் சொன்னதும் குமரேசன் உற்சாகம் பெற்றான். கட்டுக்களை மீறி பன்றி அவ்வப்போது அசைந்தது. உருமவும் முயன்றது. கொஞ்ச தூரத்திற்கு ஒருமுறை தோள் மாற்றிக் கொண்டார்கள். அவர்களைத் தொடர்ந்து குமரேசன் ஓடிக்கொண்டிருந்தான். பற்பச்சென்று விழுந்தபோது அவர் காட்டுக்குப் போயிருந்தார்கள். ஆழக்கிணறும் அதில் குருவி குடிக்கப் போதுமான அளவு நீரும் இருந்தன. 2 தென்னைகள் வெகு உயரமாய் நின்றன. அவை எப்போதும் காற்றில் ஒடிந்து விழலாம் என்பதால் அவற்றை ஓட்டி 2 இளம்பிள்ளைகளை வைத்திருந்தார். அவையும் 5-6 மட்டைகளை விட்டு பெரும்பரப்பில் படர்ந்திருந்தன. இரவை வெட்டிப் போட்டிருந்த மட்டை ஒன்று வாய்க்காலில் வாடலோடு கிடந்தது.
பன்றியை பல்லக்கோடு இறக்கி வைத்துவிட்டு அவர் கட்டுத்தரைக்கு போய்விட்டார். அவருக்கு இன்னும் சில வேலைகள் இருந்தன. அவர் வருவதற்குள் தாத்தன் பன்றிக்கான சில வேலைகளை செய்து வைத்திருக்க வேண்டும். அங்கே இருந்த பண்ணையில் முதல் நாளே நீர் நிறைத்து வைத்திருந்தார் அவர். அவர் போனதும் தென்னையில் முதுகை சாய்த்தபடி துண்டில் முடிந்து வைத்திருந்த சுருட்டை எடுத்து பற்ற வைத்தார் தாத்தன். நீர் நிறைந்திருந்த பண்ணை குமரேசனை ஈர்த்தது. பெரிய கல்லை தொட்டியாகச் செதுக்கியிருந்தார்கள். இதை எப்படி, எங்கிருந்து தூக்கி வந்திருப்பார்கள் என்னும் யோசனையோடு அதை நெருங்கினான் குமரேசன். டேய், பக்கத்துல போயராத. தண்ணீல கை வச்சிட்டின்னா போச்சு. நம்மள ஊற விட்டு துரத்திருவாங்க, வா இந்தண்ட என்று தாத்தன் அதட்டினார். பன்றிக்கு அருகில் போய் நின்றான். அது கட்டுண்டு கிடந்தது. எனினும் சிறுத்த கண்களால் அவனை உற்றுப் பார்த்தது. சிறு குச்சியை எடுத்து அதன் மூக்கில் நுழைத்தான். சுழித்து உடலை உதற முயன்றது. வாய்ச்சுருக்கு இறுகி கிடந்ததால் சத்தம் மெல்லவே வந்தது. உடல் முழுக்கச் சேறு படிந்திருந்தது. குட்டைவால் நெளிந்து அசைந்தது. அதை சீண்டி விளையாடினான். அதற்குள் தாத்தன், வாடா இங்க, பன்னி பலத்தச் சேர்த்து துள்ளுச்சுன்னா கட்டு பிரிஞ்சாலும் பிரிஞ்சிரும். வந்து என்னோட வேலையப் பாரு. வேலை செஞ்சின்னாத்தான் 2 கறி கொடுப்பாங்க என்றார். வாடல் மட்டையை கீற்றாக பிளந்து கொண்டிருந்தார். பிளந்தவற்றை சேர்த்து திருப்பி எதிர் எதிராகப் போட்டு பின்னல் வேலையைத் தொடங்கினார். அவரோடு சேர்ந்து பின்ன அவனுக்கும் ஆசையாக இருந்தது. ஆனால் அவரது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவரது கைக்குள் போய் விழுந்தான். வாயைச் சப்பி செலுத்தபடி போய் 4 ஓலை பன்னாட எதனா பொறுக்கி எடுத்துக்கிட்டு வாடா என்று அனுப்பினார். ஓரணப்பு தாண்டி நின்றிருந்த பனஞ்சாரியை நோக்கி ஓடினான். ஓலைகளும் பட்டைகளும் பன்னாடைகளும் யாரோ விசிறிவிட்டார் போல் கிடந்தன. மரத்தடியிலேயே நுங்கு வெட்டித் தின்றுவிட்டு போட்ட துரட்டிகள் இறைந்திருந்தன. ஓலைகளை இழுத்தபடி புழுதிக்காட்டில் வேகமாக ஓடி வந்தான். பனித்துளி விழுந்து மண் அடங்கி கிடந்ததால் புழுதி பறக்கவில்லை. ஓலைகளின் பரபரப்பு ஓசையில் பன்றி துள்ளிப் பார்த்தது. மறுபடியும் ஓடி ஓலையின் மேல் பன்னாடைகளையும் பட்டைகளையும் பரப்பி வைத்து இழுத்தோடி வந்தான். ஓலைவண்டி என்று அதற்குப் பெயரும் வைத்தான். தாத்தன் கேற்று பின்னி முடிப்பதற்குள் அவன் பெருமளவு விறகைச் சேர்த்திருந்தான். இவ்வளவு எதுக்குடா? எண்ணெயப் போட்டு எரிக்கவா என்று சொல்லிக் கொண்டே ஓலைகளையும் பன்னாடைகளையும் பிரித்து வைத்துவிட்டு பட்டைகளை தனியாக எடுத்துக் கட்டி வைத்தார். எடுத்துப் போனால் விறகாகும். அவன் மீண்டும் ஓலைக்கு ஓடினான். தாத்தன் திரும்பவும் சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டு காத்திருந்தார். பொழுது கிளம்பி பனை உயரம் வந்த பிறகுதான் வெள்ளையன் வந்தார். சுருட்டை வேகமாக அணைத்து தாத்தன் பல்லக்கிலிருந்து பன்றிக்கட்டை அவிழ்த்தார். இப்போதுதான் பன்றி நன்றாக மூச்சு விடுவது தெரிந்தது. வயிறு ஏறி இறங்கியது. இந்த மூச்சு இன்னும் கொஞ்ச நேரம்தான். ஓலை விளையாட்டை விட்டுவிட்டு பன்றியை பார்க்கத் தொடங்கினான். பன்றியின் முன்னங்கால்களை தாத்தனும் பின்னங்கால்களை அவரும் பிடித்துத் தூக்கிக் கொண்டு போய் காட்டுக்குள் போட்டார்கள். வாய்க்குப் போட்டிருந்த கட்டை அவிழ்க்காமலே சேந்து கயிற்றைக் கொண்டு வாயை மேலும் இறுக்கிக் கட்டினார் தாத்தன். கயிற்றின் மறுமுனையை தென்னையில் கட்டினார் அவர். ஆவலோடு அருகே போன குமரேசனை போடா தூர என்று தாத்தன் விரட்டினார். அவர் அவனை எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருப்பதாக தோன்றியது. அவர் அவனைப் பொருட்படுத்தவில்லை. அவர் எண்ணம் முழுதும் செல்லையன் மேலேயே இருந்தது. இப்படி 3ஆம் மனசன் மூலமா கறி எடுத்து திங்கறதுக்கு பிய்யத் திங்கலாமே. மானங்கெட்ட நாயி என்று பேசினார். செல்லையனின் அற்பத்தனங்களை பட்டியலிட்டுக் கொண்டே வேலையில் ஈடுபட்டார். தாத்தன் அது சரி சாமி என்பதைத் தவிர வேறொன்றும் சொல்லவில்லை. காட்டுக்குள் கிடந்த செவ்வகக் கல் ஒன்றைப் பன்றியின் முன்னால் போட்டு அதன் மேல் பன்றிவாயைத் தூக்கி வைத்து அளவு பார்த்தார்கள். அவன் தென்னையின் பக்கம் நின்று கொண்டிருந்தான். ஒரு தென்னையை ஒட்டிச் சாய்த்து வைத்திருந்த சம்மட்டியைத் தாத்தன் எடுத்துச் சென்றார். என்ன செய்யப் போகிறார் என்பது புரியாமல் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவர் பன்றியின் மேல் ஏறிக் கால்களால் அதை அழுத்திப் பிடித்துக் கொண்டார். கல்லில் வைத்திருந்த பன்றித் தலையில் சம்மட்டியால் தாத்தன் அடித்தார். இமைப்பொழுதும் இடைவெளி இல்லாமல் அடுத்தடுத்து 4-5 அடிகள்.
பன்றி எந்தச் சத்தமும் இல்லாமல் அடங்கிப் போயிற்று. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் பன்றி வெகுநேரம் துடிக்கும் என்று நினைத்திருந்தான். அடிபட்டு வெகுநேரம் துடித்துச் சாகும் உயிர்களையே அவன் கண்டிருந்தான். சட்டென இப்படி செத்துப் போவது நல்லதுதான் என்று தோன்றியது. இந்த அடி வித்துதான் எனக்கெல்லாம் வரமாட்டேங்குதுடா என்று சொன்னவர், சரி தீச்சி வையி, நாம் போய் வவுத்துக்கு ஒருவா நீ தண்ணி ஊத்திக்கிட்டு ஆயுதத்தோட வர்றன் என்று கிளம்பிவிட்டார். பன்றியின் கட்டைகளை அவிழ்த்ததும் கால்கள் விரைத்து இழுத்தன. உயிர் போகும் இறுதி அது. பன்றியையே அசையாமல் பார்த்துக் கொண்டிருந்தவனை, தீ பத்தப் போடு வாடா என்று தாத்தன் அதட்டினார். மீண்டு ஓடிப்போய் பஞ்சாயிருந்த பன்னாடை ஒன்றை அடியில் வைத்து தீ போட்டான். ஓலையில் ஏறித் தீ நன்றாய் பற்றியதும் பன்றியை தாத்தன் தீக்குக் கொண்டு வந்தார். ஓலைகளை தூக்கிப் பன்றியின் மேல் போட்டார். கொழுந்தியற எரிந்து ஓலை தீரத்தீர எடுத்து வந்து போட்டுக்கொண்டே இருந்தான். பன்றியை திருப்பி திருப்பி தீக்குள் போட்டபடியே தாத்தன் இருப்பதைப் பார்த்து ஓலைகள் போதாதோ என்று தோன்றியது. அப்போது தாத்தன் அவனைக் கூப்பிட்டார். அரணக்கயிற்றில் எப்போதும் தொங்கவிட்டிருக்கும் சூரியால் பன்றியின் காதுகளை அறுத்தார். அவனிடம் ஒன்றைக் கொடுத்துவிட்டு மற்றொன்றை அவர் தின்றார். சூடாகவும் மொரமொரப்பாகவும் கையில் அழுந்திய காதை கைமாற்றி சூடாற்றினான். எதுவும் செய்யாமல் அப்படியே வாய்க்குள் போட்டு தாத்தனால் எப்படி மெல்ல முடிந்தது? கையகலம் தட்டிப் போட்டுச் சுட்ட குச்சிக்கிழங்கு வடையை தின்பது போல ருசியாக இருந்தது காது. அதைத் தின்று முடிப்பதற்குள் வாலையும் அறுத்து அவனிடம் நீட்டினார். இதற்கெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் போல. இவை தாத்தனின் பங்கு என்று புரிந்து கொண்டான். வால் முறுமுறுக்கவில்லை. சதை கறியை தின்பது போலத்தான் இருந்தது. அவன் தின்பதைப் பார்த்து சிரித்தார் தாத்தன். அவருடைய பங்கு இன்று தனக்கு வந்துவிட்டது என்று நினைத்தான். அவர் அதைப் பற்றி ஒன்றும் நினைத்த மாதிரி தெரியவில்லை. ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த தேங்காய் தொட்டியைக் கொண்டு பன்றியின் தோலை அழுத்திச் சுரண்டினார். அவனும் அவருக்கு உதவ அருகில் போனான். சுடும்டா, பாத்துச் சுரண்டோனும். நீ தொடப்பக்கம் வேணா சுரண்டு என்று சொல்லிக்கொண்டே அவர் வேகமாகச் சுரண்டினார். அவ்வப்போது கையால் நீவிப் பார்த்தார். மயிர் துளியும் அழுந்தாமல் முழுமுழுவென்று இருந்தால்தான் வார்க்கறி தின்ன நன்றாக இருக்கும். மயிர் அழுந்தினால் தாத்தனுக்கு திட்டு விழும். வெகுநேரம் இருவரும் சுரண்டினார்கள். சூடு குறைந்துவிட்டது என்று தோன்றினால் உடனே ஓலை ஒன்றைப் பற்ற வைத்து சூடாக்கி சுரண்டினார். சுரண்டிய பின் பன்றியின் கருநிறம் போய் தோல் முழுக்க வெளுத்துத் தோன்றியது. ஓலை ஒன்றில் பன்றியை தூக்கி வைத்துவிட்டு ஓய்வாக உட்கார்ந்து சுருட்டுப் பிடிக்கத் தொடங்கினார். பெருக்கான் வால் போல உருண்டிருந்த வாலை மென்று கொண்டு மேடும் பள்ளமுமாயிருந்த வாரிவழியில் ஓடி விளையாடினான் அவன். கொஞ்ச நேரத்தில் பேச்சரவம் கேட்டது. சிங்கானும் செல்லையனும் வந்தார்கள். செல்லையனின் கையில் மரக்கைப்பிடி போட்டு பெருங்கத்தி மினுங்கியது. பூச்சி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திட்டையா என்றார் சிங்கான். முடிஞ்சுச்சுங்க சாமி என்றார் தாத்தன். அவரை தண்ணீர் ஊற்றச் சொல்லிக் கையைக் கழுவிக் கொண்டார். குமரேசனும் கை கழுவினான். என்ன பேரனுக்கு பழக்கி உடறையா என்றார் அவர். தாத்தன் சிரிப்பையே பதிலாக்கினார். ஏதோ நாடோடி ஒன்னு நம்பூருக்கு வந்ததுனால முருவான் சுத்தம் பண்ண பிரச்சனை இல்லாத போச்சு என்றார் சிங்கன். பூச்சிதான நம்ப பங்காளிக்கு நெருக்கம் என்று ஒரு மாதிரியாக தாத்தனைப் பார்த்துக் கொண்டே சொன்னார் செல்லையன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே வெள்ளையன் இன்னும் இருவரோடு வந்தார். செல்லையன் வந்திருப்பதைப் பார்த்ததும் வெள்ளையன் முகம் வேப்பெண்ணெய் குடித்தது போலாயிற்று. சிங்கானைப் பார்த்து முறைத்தார். கூறு போடற வேலைக்கு நானும் வர்றமின்னு சொல்லி எம் பொறத்தாண்டையே வர்றான், நானென்ன பண்ணட்டும் என்று சிங்கான் குசுகுசுத்தார். கூறு போட ஆளு படை போதும். ஆரும் புதுசா வந்து சேர்ந்துக்க வேண்டாம் என்று சத்தமாகச் சொன்னார் வெள்ளையன். சும்மாவல்ல, கூறுக்குக் காசு கொடுத்த ஆளுதான். 2 வருகருக்கு லட்சக்கெட்டு ஒன்னும் வல்ல என்றார் செல்லையன். அத்தோடு சாடை பேச்சை நிறுத்தும் வகையில் மஞ்சளக் கொண்டாங்கப்பா. வேலைய பாப்பம் என்றார் சிங்கான். தீட்டு போவ நல்லா தேய்ச்சு கழுவுங்கப்பா என்றார் இன்னொருவர். பன்றிக்கு மஞ்சள் குளியல் நடந்தது. தோலே மஞ்சளாக மாறிற்று.
பின் கீற்றில் தூக்கிப் போட்டு கால்களை வெட்டி எடுத்தார்கள். கிழிக்க நுனிக்கூறும் அறுக்கத் தீட்டிய வாயுமாய் ஆளுக்கொரு கத்தி மல்லாக்க வைத்து நெஞ்சின் இருபுறமும் நீள்வாக்கில் வகுந்தெடுத்ததும் குடல் வெளியே முட்டிற்று. உதவு சிந்தாமல் உருவுவது பழக்கமானவர்கள் வேலை. வயிற்றுப் பகுதியில் தேங்கியிருந்த இரத்தம் 2 படி இருக்கும். அதற்கான குண்டா நிறைந்தது. குடலைச் சுத்தம் செய்ய இருவரும் கறி வெட்ட இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். வெள்ளையன் வாய்க்கால் ஓரமாய் கிடந்த கற்களைக் கொண்டு அடுப்புக் கூட்டச் சொன்னார். தாத்தனும் அடுப்புக் கூட்டி நிமிர்ந்தார். வருகரிக்கென கிணற்றோரு நொச்சியின் அடியில் கவிழ்த்து வைத்திருந்த முட்டியை எச்சரிக்கையாக தூக்கித் துடைத்தபடியே, பூச்சி நீ போய் கூருக்கு பச்சை ஓல கொண்டா என்று சொன்னார் அவர். நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற கருக்குலையும் வெட்டிக்கிட்டு வா பூச்சி என்று செல்லையன் சத்தமாகச் சொன்னார். இதுவெல்லாம் வருகரைக்கு அனர்த்தம் என்பது புரிந்தாலும் என்ன செய்வதென்று தாத்தனுக்குத் தெரியவில்லை. வெள்ளையன் ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்தார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியானால் அவருக்கும் சம்மதம்தான் என்று நினைத்து குமரேசனைக் கூட்டிக் கொண்டு தாத்தன் நகர்ந்தார். ஆளுயர பனங்கருக்குகளில் நீட்டிக் கொண்டிருந்த ஓலைகளில் நடுப்பகுதியை மட்டும் லாவகமாக அறிந்தெடுத்தார் தாத்தன். ஓல உடஞ்சிராம வெச்சுக்கோணும் என்று சொல்லி அவனிடம் கொடுத்தார். 10 விரல்களையும் சேர்த்து விரித்தது போல விரிந்த ஓலை கூறுக்கரியை வைத்து சுருட்டிக்கட்ட வாகாக இருக்கும். அவன் 2 கைகளையும் ஏந்தி ஓலையை வாங்கிக் கொண்டான். வெள்ளையன் காட்டில் பெரும்பகுதியும் செல்லையன் காட்டுக் கரையில் இருந்த கருக்குகளில் பேரளவுக்கும் வெட்டினார். கரி 20 கூரோடு வருகரி பிரிக்கவும் என எண்ணிக் கிட்டத்தட்ட 30 ஓலைகள் சேர்ந்தபின் கரி போடும் கிணற்று மேட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் வரும்போது வருகரி வாசம் காடெங்கும் கமழ்ந்தது. குடல், இரத்தம், கால் ஆகியவற்றோடு ஒரு துண்டு வார்க்கரியும் சதைக்கரியும் போட்டு முட்டியில் வெந்து கொண்டிருந்தது. வெள்ளையன் பனந்தெடுப்பால் கிளறிவிட்டு தீயை தணித்து வைத்தார். ஒவ்வொரு முறையும் வருகரி பற்றி தாத்தன் சொல்லும்போது நாக்கில் எச்சில் ஊறும். இப்போது மணமே நாவூற வைத்தது. கரிக்கூறுகள் கீற்றில் பிரிந்து கிடந்தன. எல்லா கூறுக்கும் எல்லா வகை கரியும் வரும் வகையில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். போன முறையவிட இந்த முறக்கரி எச்சுத்தான் மாமோய் என்று ஒருவர் வெள்ளையனிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். வாரு பாரப்பா சீம்பு துண்டாட்டம். பருவத்துல பன்னிக்கூட நல்லாத்தான் இருக்கும்னோ செலவாந்தரம் சும்மாவா சொல்லுது என்றார் இன்னொருவர். கரி வெந்திருக்குமா என்று சொல்லியபடி செல்லையன் வருகரி வேகும் இடத்திற்கு போய் திடுப்பால் கிண்டி விடுவது போல 2 துண்டுகளை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார். இன்னும் கொஞ்ச நேரம் வேவோனும். 2 கல்லு உப்பு போட்டா ஜோரா இருக்கும் என்றார். உப்பு பாக்கரன், வெந்துச்சான்னு பாக்கரன்னு ஆளாளுக்கு அள்ளி தின்னா பாடுபட்டவங்களுக்கு வருகரி வந்தா பலதான் என்றார் வெள்ளையன். அட ஒரு சோறு பதம் பார்த்துத்தானப்பா ஆவணும் என்று எங்கோ பார்த்துக் கொண்டு செல்லையன் சொன்னார். இருவரின் பேச்சும் நேருக்கு நேர் அமைவதில்லை. சாணைதான். கூறு போடும் வேலை முடிந்து ஒவ்வொரு கூறாக கரியை ஓலையில் எடுத்துக் கட்டினார்கள். ஒருவர் ஓலையை விரித்துப் பிடிக்க இன்னொருவர் கரியை எடுத்து வைத்தார். ஓலையைச் சுருட்டிக் கோட்டையாக்கும் கைகளையே பார்க்க வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. ஓலையை எடுத்து எடுத்து நீட்டினார் தாத்தன். ஒவ்வொருவரும் அவரவர் கொண்டு சென்று கொடுக்க வேண்டிய கூறுகளை தனித்து வாங்கிக் கொண்டபின் வருகரிப் பக்கம் வந்தார்கள். வெள்ளையன் கொஞ்ச தூரத்தில் காட்டுக்குள் இருந்த கம்மந்தட்டு போருக்குப் போய் அங்கிருந்து சாராயப் போத்தல்கள் 2 எடுத்து வந்தார். அவை பன்றிக்கறி செலவில் அடங்குபவை. வருகரிச் சட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு மின்ன மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொழுது அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் இருந்தது. அவனுக்கு பசி தொடங்கி அடங்கிவிட்டிருந்தது. தாத்தன் வெள்ளையனுக்கு முன்னால் போய், சாமி, சின்னப்பையன் இருக்கறான் என்றார். வருகரிய பிரிக்கிறதுக்குள் அவசரம் என்னப்பா என்றார் சிங்கான். கரி அறுக்கரமென்னு வந்து ஒப்புக்கு உட்கார்ந்தவனுக்கே பங்கு வருதுன்னா முருவான சுமந்து வந்தவனுக்கு அவசரமில்லாத இருக்குமா என்ற வெள்ளையன் ஒரு ஓலைக்கோட்டையில் பாதியளவு கரியை அள்ளிப் போட்டுக் கொடுத்ததோடு தாத்தனுக்கான பங்காக கூறுக்கறி ஒன்றையும் கொடுத்தார். தாத்தனுக்குப் பின்னாலிருந்து மெதுவாக குமரேசனின் ஓலையும் நீண்டது. உனக்குத் தனியே வேணுமாடா பயா என்று சிரித்தபடி அவர் அவனுடைய ஓலையிலும் ஓரகப்பை வைத்தார்.
நம்மள விடத் அவனுக்கு தாம்பா இப்ப காலம் என்றார் செல்லையன். இன்னொரு கோட்டைய கொண்டாடா பூச்சி என்று சொல்லி அதில் சாராயத்தை ஊற்றினார் வெள்ளையன். பன்றியைக் கொன்ற கல்லருகே போய் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். தாத்தன் சாராயத்தை குடித்தார். அதற்குள் வருகரியை பார்த்தான் குமரேசன். இரத்தமும் குடலும் கலந்து கருநிறத்தில் கரி. பச்சை மிளகாய் ஒன்றிரண்டு கண்ணுக்குத் தெரிந்தது. கையில் அள்ளி ஒருவாய் தீன்றான். இதுவரைக்கும் இப்படி ஒரு ருசியை எந்தக் கறியிலும் அவன் கண்டதில்லை. இத்தனைக்கும் வெறும் பச்சை மிளகாயும் உப்பும்தான். சீக்கிரம் தீர்ந்துவிடுமோ என்னும் பயத்தில் முதல் வாய்க்கறியையே மெதுவாகத் தின்றான். அப்படித் தின்பதுதான் ருசியை மிகுவித்தது. தாத்தனும் கறியை அள்ளி வாயில் வைத்தார். அதற்குள் வருகரி பிரிப்பில் அவர்களுக்குள் ஏதோ தகராறு. வழக்கம் போல அவர்கள் இருவரும் ஏதாவது பேசிக் கொள்வார்கள் என்று தோன்றியது. வெள்ளையன் அலஞ்சு திரிஞ்சு முருவான் பேசிக் கொண்டாரது ஒருத்தன். பேருக்கு வந்து நின்னுட்டு ஒருத்தன் சமபங்கு கேட்டா நியாயமா என்று கத்தினார். பெரிய நியாயத்தைக் கண்டிட்ட, எதுக்கெடுத்தாலும் நியாயம் பேசறவனா நீ என்று செல்லையன் எழுந்து வெள்ளையனின் நெஞ்சில் கை வைத்துத் தள்ளினார். வருகரிய பிரிச்சு கொடுத்திட்டு பங்காளி சண்டைய வெச்சுக்கங்கப்பா என்று தவித்தார் ஒருவர். எங்காட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே தள்ளறையாடா நீ என்று வேகமாக எழுந்தார் வெள்ளையன். கையில் எதுவும் கிடைக்குமா என்று தேடினார். அதற்குள் கறி அறிந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டார் செல்லையன். வாயில் வைத்த கரியை அப்படியே துப்பிவிட்டு தாத்தன் ஓடி வேண்டான் சாமி என்று கை நீட்டிக் குறுக்காட்டினார். மற்றவர்களும் ஆளுக்கொரு ஆளைப் பிடித்தார்கள். செல்லையனின் வேகத்தை தடுக்க முடியவில்லை. தாத்தனின் தோள்பட்டையில் ஆழ இறங்கிய கத்தியை சிரமத்தோடு பெயர்த்தெடுத்து வெள்ளையனின் நோக்கிப் பாய்ந்தார் அவர். வெள்ளையன் பயந்து காட்டுக்குள் ஓடினார். வாய்க்காலில் சாய்ந்த தாத்தனைத் தாங்கிப் பிடிக்க குமரேசனைத் தவிர அங்கே யாருமில்லை. காலச்சுவடு நவம்பர் 2012. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.